என்னை வெட்டி துண்டு துண்டாக போட்டாலும் பரவாயில்ல, நான் செத்து போயிடுறேன். ஆனால் என்ன இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறாளே, நான் யார்கிட்டையும் நான் சொல்லலை. என்ன அண்ணன் வடிவேல் சொல்லுவார், ஏய் நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் பெரிய ரவுடிதான்ற மாதிரி. சாமியார் பேரை வச்சுக்கிட்டு பல பேர் பல ஊரில் ஏமாற்றி எரிச்சு போய்க்கிறவங்க பல பேர் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வெள்ளியும் ஜல்லியுமா நெகத்தில் மண்ணு படாமல் நான் அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்கிற பல கந்திரி நாதாரிலும் இருக்கானுங்க. சரிங்களா? ஆனாலும் ருஸ்தமாக சம்பாரிச்சு என்ன மாதிரி சக்தியாக புக்தியாக இருக்கணும் நாங்களாம் இருக்கோம். நாங்கள் மூளைக்கு இருக்கோம். நாங்களாம் ஒன்று சேர்ந்தால் ஊர் தங்காது, உலகம் தங்காது. அதனால் நாங்கள் தள்ளி இருக்கோம். ஆனால் தனித்தனியாக இருந்தாலும் தள்ளி இருந்தாலும் ஐ மீன் பல புரட்சி வெடிக்கும், பூகம்பம் நடக்கும், புயல் வரும், சுனாமி வரும், இந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்தாக்கா ஐ மீன் எப்படி சொல்கிறதுனாக்கா எனக்கு தெரியல. எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்லியா மம்மி படத்தில் லாஸ்ட்டு ஃபைனலுக்கு இளமிஸில் வர மாதிரி அந்த படம் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் வரைக்கும். அது 4 மூவி இருக்குது. அதில் ஒரு பொண்ணு வருவாள், செத்தவங்கெல்லாம் நான் தோண்டி எடுத்து அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்னான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தவ தான் அந்த ஜோதி, அழகான கூதி தேவடி அம்மாவை. அதில் கட்டி பிடிச்சி ஈத்து பிடிச்சி கிஸ் அடிக்கிறவன் நான் தான், ஜெயம்மாவும் நான் தான். ராமச்சந்திரன்